ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் சட்னி பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை வச்சு ரொம்பவே சுவையாக அரைச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், இது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும், தோல்லாம் நீக்கிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், தோல் நீக்கிட்டு. காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா 2 சேர்த்துக்கலாம். புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. கலரும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த சட்னியை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி சேர்த்துட்டு தாளிப்போட நல்லா கலந்து விட்டுடலாம். இது தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். ரொம்பவே சுவையாகவும் எளிமையாகவும் செய்யக்கூடிய சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வெங்காய சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.